ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனா என்ன பண்ணுறாங்க, ஒரு பூக்கடையாக போய் அவங்களோட கொள்கையை சொல்லி ஓட்டு சேகரிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் தேர்தல் விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது வந்து இப்போ கொடுத்தா தப்பாயிரும், அதனால் நீ வந்து எனக்காக மறைமுகமாக போய் அந்த பணத்தெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு ரோகிணியும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து மனோஜ்காக பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, அமெரிக்கா பொண்ணு, அதை வந்து ஆன்லைன் மூலியமா வீடியோ கால் மூலியமா பேசுறாங்க. அப்போ எல்லாருமே வராங்க, ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக உட்காந்து பேசி கல்யாணத்தை முடிச்சு என்கேஜ்மெண்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா வந்து இந்த ஓட்டு போடுறது ஆரம்பிச்சிருச்சு போல. மீனாவும் சிந்தாமணியும் போய் ஓட்டு போடுறாங்க. போட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறவங்களெல்லாம் காரில் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, வியாபாரிகள் எல்லாருமே வந்து மீனா பக்கம் தான் சொல்லும் போது சிந்தாமணி அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் என்ன ஆகுதுன்னா 150 ஓட்டு வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிந்தாமணி ஜெயிச்சாங்களா மீனா ஜெயிச்சாங்களான்னு நாளைக்கு தான் தெரியும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.